நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி செய்யலான்னு சொல்லிட்டு அதாங்க ரெடி பண்ணுறேன். அதுக்கு கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா, ராஜ்மா வந்து கொஞ்ச நாளா அப்படியே இருந்தது. சரி அத வச்சு கிரேவி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பாதி அளவுக்கு ராஜ்மாவும், பாதி அளவுக்கு கருப்பு சுண்டலும் வந்து ஒண்ணா ஊற வச்சிருந்தேங்க. அத இப்ப வந்து நான் குக்கருக்கு ஆட் பண்ணிட்டு, கொஞ்சமா மஞ்சத்தூளு, உப்பும் மட்டும் ஆட் பண்ணி நல்லா ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டுக்கிட்டேன். ஏன்னா சுண்டலும் ப்ளஸ் ராஜ்மா 2மே வந்து நல்லா வெந்து வரணும். அப்பதான் கொஞ்சம் கிரேவி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அத வேக வச்சுட்டு, சைட்ல வந்து மிக்ஸி ஜார்ல வந்து பச்சை வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சுக்கலாம். இப்ப யூசுவல் தாளிப்பு தாங்க. ஆயில் கூட கொஞ்சமா நெய்யுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஹோல் ஸ்பைசஸ் கரம் மசாலாலாம் ஆட் பண்ணிட்டு, இப்ப நம்ம அரைச்ச தக்காளி, வெங்காய பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிட்டு, நமக்கு தேவையான மசாலா பொடிலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், வரமிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் ஃபைனலா கொஞ்சமா ஆம்ச்சூர் பவுடரும் ஆட் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரை அலசி தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மூடி போட்டு கொதி விட்டுறலாம். இதுக்குள்ள வந்து நான் கொஞ்சமா தேங்காய் பால் வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேங்க. ஏன்னா இந்த கிரேவிக்கு வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது கிரேவி நல்லா திக்காவும் இருக்கும், டேஸ்ட்டாவும் இருக்கும். அந்த மசாலாலாம் பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம வேக வச்ச ராஜ்மாவையும் கல்லையும் ஆட் பண்ணிக்கலாம். கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு, இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பாலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வருங்க. கொதி வர ஸ்டேஜில் கொஞ்சமா ஃப்ரெஷ் க்ரீம் என்கிட்ட இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணேன். நீங்க இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கூட ஃபைனலாக கை நிறைய கொத்தமல்லி தலையும் கசூரி மேத்தியும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.